கடைசியா ஸ்ட்ரே ரவுண்ட், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரே ரவுண்ட் இருக்கு. இதுதான் கடைசி ரவுண்ட். இதை நம்ம R4ன்னு சொல்லுவோம், பட் அது R4 இல்லை, ஸ்ட்ரே ரவுண்ட் தான். ஸ்டேட் ஸ்ட்ரே ரவுண்ட் இஃப் ஐ ஹோல்ட் எனி சீட், எந்த சீட் வச்சிருந்தாலும் ஸ்ட்ரே ரவுண்ட்ல நாட் எலிஜிபிள். ஆல் இண்டியா ரவுண்ட் 3 சீட், ஆல் இண்டியா ஸ்ட்ரே சீட், வேற ஒரு ஸ்டேட்டோட சீட், தமிழ்நாடு ஸ்டேட்டோட ரவுண்ட் 3 சீட், ஏதாவது ஒரு சீட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள். அண்ட் ஆல் இண்டியா ஸ்டேட் ரவுண்ட் 3 கேண்டிடேட்ஸ், ஜாயின்ட் கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்டேட் ரவுண்ட் 3ல அலாட் ஆயிருந்தாலே நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸ்டேட்டோட ஸ்ட்ரே ரவுண்ட்ல யூ வில் பிகம் ineligible. அலாட் ஆயிருந்தா இதர் ஜாயின் பண்ணிருப்பீங்க, இல்ல ஜாயின் பண்ணாமலோ ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிருப்பீங்க, எதுனாலுமே ineligible போன தடவையே பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரே ரவுண்ட்ல அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணல அப்படின்னா இருக்கிறதுலே ஹார்ஷஸ்ட் கிளாஸ், ரொம்ப கடுமையான கிளாஸ் இதுதான். ஸ்ட்ரேல அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணல, இல்ல அலாட்டட் இன் ஸ்டேட் ஸ்ட்ரே, இது ஸ்ட்ரேன் இருக்கணும், அலாட்டட் இன் ஸ்டேட் ஸ்ட்ரே, ஜாயின்ட் அண்ட் ரிசைன்ட், இந்த ரெண்டு இதுலையுமே ஏற்கனவே நம்ம ரவுண்ட் 3ல பார்த்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ, டிஸ்கண்டினியூஷன் பெனால்டி 10 லட்சம் ரூபாய் எல்லாம் போயிடும். நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். ஒருவேளை ஸ்பெஷல் ஸ்ட்ரே ஒரு மாசம் கழிச்சு போடுவாங்க மீதி இருக்கிற 1-2 சீட்டுக்கு, அதுக்கும் நாட் எலிஜிபிள். டிபார்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் டிஎன் கவுன்சிலிங். 2025ல நீங்க நீட் எழுதினாலும் தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய ஸ்டேட்ஸ். டைரக்ஷன்ஸ் படி தே ஹவ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் திஸ். ஸோ அது உங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கே மிஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ரேக்கு சீட்டே இல்லாம தான் நீங்க உள்ள வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அப்போ தப்பான சீட் ஃபில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலன்னா பெனால்டி 10 லட்சம் ரூபாய். அது போக அடுத்த வருஷமும் நீங்க லூஸ் பண்ணுவீங்க கம்ப்ளீட் கவுன்சிலிங் பாசிபிலிட்டியை. ஸோ இந்த ஸ்ட்ரே ரவுண்டுக்கு மேல எப்போனாலும் உங்களுக்கு நீங்க தனியா சீட் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அது ஒரு இஷ்யூ. ஸ்டேட் ஸ்ட்ரே ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் அலாட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸ்டேட் ஸ்ட்ரே ரவுண்ட்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேற ஏஐ ஸ்ட்ரேலையோ ஸ்ட்ரே அப்போ நடந்துச்சு அப்படின்னா ஏஐ ஸ்ட்ரே சீட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் ஸ்ட்ரேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பேசிக்காக கையில் சீட் இருந்தாலே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இந்த ரவுண்ட் 3க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் ரவுண்ட் 2 ரெசிக்னேஷன் டெட்லைன் இருக்கும். அந்த டைம்ல நான் ஒரு சீட் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரெசிக்னேஷன் டெட்லைன்ல நான் ரிசைன் பண்ணல உள்ள வந்துட்டேன் அப்படின்னாலே, எப்போ ஸ்டேட் ரவுண்ட் 2 முடிஞ்சு ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெசிக்னேஷன் டெட்லைன் கொடுப்பாங்க. இப்போ நான் ஸ்டேட் ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆல் இண்டியா ரவுண்ட் 3 ரிசல்ட் வந்துடுச்சு, உங்க கையில ஒரு ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட் இருக்கு, வேணும்னா ரிசைன் பண்ணிக்கோங்க இந்த டைமுக்குள்ள. 28ஆம் தேதின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு 28ஆம் தேதி, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல இருக்கும். அக்டோபர்ல 28ஆம் தேதின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாரி செப்டம்பர்ல இருக்கும், செப்டம்பர் 28ஆம் தேதி, அதுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் ரவுண்ட் 2 முடிச்சுட்டு ஸ்டேட் ரவுண்ட் 3 ஜாயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ ரிசைன் பண்ணாம உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்போ ரிசைன் பண்ணாலும், கையில சீட் வச்சிருக்கீங்க, ஒரிஜினல் இன்ஸ்டிடியூட்ல இருக்கு, எப்போ ரிசைன் பண்ணாலும் டிஸ்கண்டினியூஷன் பெனால்டி அப்ளிகபிள். இதுக்கப்புறம் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் எனி ரெசிக்னேஷன் இல்ல இன்னொரு சீட் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலனாலும் உங்களுக்கு 10 lakhs டிஸ்கண்டினியூஷன் பெனால்டி இருக்கும். அதை ஸ்ட்ரே ரவுண்ட்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா டிபார்மெண்ட்டும் இருக்கும், அடுத்த வருஷம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுதான் டீடைல்டு வெர்ஷன். இப்போ கொஞ்சம் ரூல்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் பார்ப்போம். இந்த வருஷம் ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 அப்கிரேடேஷன், ரீ அலாட்மெண்ட் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க, தே வில் பி அலௌட் டு அப்கிரேட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரூல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. வெரி கன்ஃபியூசிங் ரூல் முன்னாடி இருந்துச்சு, எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாத ஒரு ரூல் இருந்துச்சு. எந்த ஸ்டேட்லையுமே இந்த மாதிரி ஒரு ரூல் யூஸ்வலாக இல்லை, எக்ஸப்ட் ஃபார் 2 or 3 ஸ்டேட்ஸ். ஒரு கேட்டகரி, நான் கேட்டகரி ஏயும் A1 தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டேன், அடுத்த ரவுண்ட்ல கேட்டகரி பி ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஐ ஆப்டட் அவுட் ஆஃப் கேட்டகரி A1 இன் ரவுண்ட் 1 அப்படின்னு முன்னாடி ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்டிருந்தேன், இஎஸ்ஐ போடல, பிஎஸ்ஜி வேலம்மாள்லாம் போடல, எந்த சீட்டுமே அந்த கேட்டகரியில ஒரு சீட்டு கூட போடல. செகண்ட் ரவுண்ட்ல போய் நான் வந்து கேட்டகரி பி, கேட்டகரி A1, கேட்டகரி பி, இல்ல திடீர்னு நான் டென்டல் காலேஜ் வேணும்னு நினைக்கிறேன், இது எதுவுமே போட முடியாது. இப்போ அந்த ரூலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேட்டகரி ஏ மட்டும் போடுறேன், அப்புறமா செகண்ட் ரவுண்ட்ல கேட்டகரி A1 இதர் செகண்ட் ரவுண்ட்ல போடுறேன் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு அதனால பாசிபிலிட்டி இருக்கு. இந்த கான்ட் ஆப்ட் ஃபார் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இஃப் நாட் ஆப்டட் ஃபார் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல நான் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில எந்த சீட்டுமே போடலன்னா ரெண்டாவது ரவுண்ட்ல இருந்து எனக்கு அந்த சீட் கிடைக்காது, ரெண்டாவது ரவுண்ட்ல கிடைக்காதுங்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது யாராவது ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியல,
பட் இது ஒரு மேஜர் சேஞ்ச். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சிலருக்கு இப்போ நான் வந்து ப்ரைவேட்டில் பார்க்க போகிறேன், வேறு ஸ்டேட்டில் பார்க்க போகிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இது நீங்கள் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரவுண்ட் 2 சீட் ரவுண்ட் 2ல் இது போடுவீங்க கண்டிப்பாக, இல்லை நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே போடுங்க. ஏன்னா கீழே இருக்கிற கேண்டிடேட்ஸ் அந்த சீட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மூவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரவுண்ட் 2ல் நீங்கள் போனாலும் புதுசாக சீட் சாய்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சதுனாலும் லோவர் ரேங்கர் விடலைன்னா சில சீட்ஸ் உங்களுக்கு கிடையாது. சில கேட்டகரிஸில் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ரெண்டு சீட் 3 சீட் தான் இருக்குது ஒரு பிடபிள்யூடி கேட்டகரியில் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விட்டுட்டீங்க. ஸோ பிடபிள்யூடியில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 சீட் தான் இருக்குது, நீங்கள் கேட்டகரி பி போடாமல் விட்டீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு போகிறீங்க, உங்களோட கீழே இருக்கிற ரேங்கர்ஸ் அந்த சீட் எடுத்துகிட்டு விடலை அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரீ எக்ஸிட். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேட்டகரி சீட்டை இந்த கேட்டகரி சீட்டை போடுங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுதான் பெட்டரும் கூட. அண்ட் இது வந்து இன்கேஸ் நீங்கள் பிடிஎஸ் சூஸ் பண்ணுறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே சூஸ் பண்ணுறது தான் பெட்டர். உங்களோட ஆப்ஷன் ஒருவேளை நீங்கள் கடைசியில் அந்த இன்ஸ்டியூட் போகும்போது நிறைய ஃபீ கேட்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட ஃப்ரீ எக்ஸிட் எடுத்துக்கலாம். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சீட்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீ எக்ஸிட் ஒரு புது ரூல் வந்திருக்குது. அந்த ஃப்ரீ எக்ஸிட் ரூல் ரவுண்ட் 2லேயும் வந்திருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் ரவுண்ட் 2ல் வந்திருக்குது. லாஸ்ட் இயர் அந்த ரூல் வந்து ரவுண்ட் 2ல் கிடையாது, இப்போ ரவுண்ட் 2ல் இருக்குது. ஸோ உங்களால் புதுசாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஒன்று, ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு அப்கிரேட் பண்ண முடியும். ரெண்டாவது, இது ஸ்டேட் ரவுண்ட் 2லேருந்து ஸ்டேட் ரவுண்ட் 3க்கு அப்கிரேட் பண்ண முடியும். ரெண்டாவது, ஆல் இண்டியா ரவுண்ட் 2 சீட்லேருந்து ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டுக்கு மூவ் பண்ண முடியும். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதை ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டுக்கு மூவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரெசிக்னேஷன் டெட்லைனுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நம்ம ஸ்டேட் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வந்துடுச்சுன்னா. அடுத்தது, ஸ்டேட் ரவுண்ட் 2 சீட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா ரவுண்ட் 3க்கு இந்த வருஷம் போக முடியும். இன்கேஸ் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி பார்க்குறீங்க, இல்லை அதர் ஸ்டேட்டில் ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கல. யூஸ்வலாக இது வந்து சில கேட்டகரிஸ்க்கு வராது, சில கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஷிஃப்ட்டுக்கான ரீசன் வரும். இல்லை டாப்பர்ஸ்க்கு வரும். டாப்பில் இருக்காங்க இல்லையா, இங்கேருந்து அங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதுன்னா அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எவ்வளோ பேர் ஆல் இண்டியாவுக்கு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் தமிழ்நாடோட ஷிஃப்ட்ஸும் நடக்கும் அப்படிங்கிறது டேட்டாவும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். தமிழ்நாடோட கேண்டிடேட்ஸில் ஒரு 9000 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு மேலே யாருமே மூவ் ஆகிறது இல்லை. இங்கேருந்து அங்கே எல்லாமே மோஸ்ட்லி அதர் ஸ்டேட்ஸில், நியரஸ்ட் ஸ்டேட்ஸ், கேரளா மாதிரி ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் வராங்க. இங்கேருந்து அங்கே யாருமே அப்ளை பண்ணாமலே இருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணாங்கன்னா தெர் வில் பி ஸ்லைட் டிஃபரன்ஸ், மேஜராக ஒன்றும் நடக்காது, பட் ஒரு 50 சீட்னாலே அது ஒரு ஹியூஜ் சங்க் தான் இல்லையா. ஸோ இது பாசிபிள். ஸோ இந்த மூணுமே இந்த வருஷம் பாசிபிளாக இருக்குது. ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ண முடியும், அதனால் ஆல் இண்டியா ரவுண்ட் 3 போகவும் முடியும். ஸோ இதுதான் மேஜர் சேஞ்சஸ் இந்த வருஷத்தில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிட்டி கொடுக்குது அப்படின்னா இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஃபேவரட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜைனோடோட கம்ப்ளீட் கிளாரிட்டியோட இருக்கிற செஷன்ஸ். நீங்கள் எங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ்னாலும் கீழே பண்ணுங்கள். இது மாதிரி வேறு என்ன பண்ணணும், நல்லா பண்ணியிருக்கோமோ, இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னாலும் சொல்லுங்கள். ஜைனோட்டில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 4 வீடியோஸ் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இருந்தாலும் சரி, 2 நாளைக்கு ஒரு வீடியோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அது கிளியராக அவைலபிளாக இருக்கும். தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் queries இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ queries-ஐ we can take it up. உங்களுக்கு இது ரிலேட்டடாக queries இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். பேசிக்காக இந்த கம்ப்ளீட் ப்ராசஸில் இன்னொரு அடிஷ்னல் திங்கும் நாங்கள் வச்சுருக்கோம். டிஎம்இ இதை தப்பாக ஒரு 16-17 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சொன்ன ரூல்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸை வித்தியாசமாக அதை எடுத்து டிஎம்இக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோவில் வீல் ரிக்வெஸ்ட் தம் டு சேஞ்ச் த ரூல்ஸ். இன்னைக்கு மார்னிங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு மத்தியானம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. R2லேருந்து R3க்கு அப்கிரேட் பண்ண முடியும். R2 ஜாயின் பண்ணலை அப்படின்னா, அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகாது, ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய, ஒரு 3 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தப்பா சரி பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாத்தையுமே we will get them corrected. அவங்க கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவாங்க. we will put up a video for that too. ஸோ இப்போ நம்ம இப்போ இருக்கிற லைவ் செஷன், இப்போ இருக்கிற queries என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் பாசிங் இயர் ஐ அப்லோட் 3. ஓகே, ஸோ கவிப்பிரியன் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா,
ஐ அப்லோடட் தேர்ட் அட்டெம்ப்ட். ஹெச்எஸ்சி பாசிங் இயருக்கு நான் தேர்ட் அட்டெம்ப்ட் போட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு பதிலாக நான் தேர்ட் அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன். அதனால் ஏன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஒரு துளி கூட டென்ஷன் ஆக வேணாம். தேர்ட் அட்டெம்ப்ட்டும் போட்டதுனால அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. வருஷம் ஒரு 10 queries 12 queries இந்த மாதிரி வரும். யாரோட அப்ளிகேஷனும் இது வரைக்கும் ரிஜெக்டும் ஆகலை இந்த ரீசன்ஸ்க்காக. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து தேர்ட் அட்டெம்ப்ட்னாலும் நீங்கள் எலிஜிபிள், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இது ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. யூ கேன் கோ ஹெட். இதுக்கு ஆங்ஷியஸே ஆக வேணாம், உங்கள் நேம் மெரிட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டில் படித்தேன். பட் ஸ்கூல் டைப்பில் சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி அண்ட் 11th 12th ஸ்டேட் போர்டுன்னு ஃபில் பண்ணிட்டேன். இதனால் ப்ராப்ளம் வருமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த 7 வருஷங்களும் போட்டிருக்கும் போது எல்கேஜி டு 10th படிச்சிருக்கீங்க, 11th 12th ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 7 வருஷமும் 7 வருஷத்தில் உங்களுக்கு வந்து 5 years சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க, 11th 12th ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க, அப்படி தானே? ஓகே ஓகே, அப்படி தான் அசியூம் பண்ணுறேன். பட் தட் இஸ் ஓகே. நீங்கள் வந்து அதை தவறுதலாக கொடுத்துருந்தா கூட அந்த போர்டை மட்டும்தான் தவறுதலாக கொடுத்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஆஸ் லாங் அஸ் எஸ் டிட் யூ ஸ்டடி இன் ஸ்டேட் போர்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? சாரி, டிட் யூ ஸ்டடி இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃப்ரம் 6th to 12th ப்ராக்கெட்டில் ஆர்டிஇ உட்பட அப்படின்னு போட்டுட்டு எஸ் ஆர் நோ கேட்டிருந்தாங்க. இது தனி query. இதில் நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பார்ட்டுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? கவர்மெண்ட் 7.5%க்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் தமிழ்நாட்டில் 6th to 12th படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லி அதில் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சிங்கிறதுல தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாட்டில் 6th to 12th அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கல, நான் செகண்ட் ரவுண்டுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ்பி பிளாட்ஸ் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது அப்ளிகேஷன் இப்போ என்ன நடக்குது, நம்ம ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணுறோம், சர்டிஃபிகேட்ஸை மெரிட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. எதுக்கு? ரவுண்ட் 1க்கு. அதுக்கு நம்ம ஒரு 500 rupees கொடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம், கரெக்டாக? ரவுண்ட் 1ல இதில் சீட்ஸ் கிடைக்கல. இப்போ ரவுண்ட் 2க்கு போகும்போது நான் இங்கே ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுத்துட்டேன், எனக்கு சீட் கிடைக்கல. ரவுண்ட் 2க்கு டைரெக்டாகவே போய் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நீங்கள் வேற எந்த அப்ளிகேஷன் திருப்பி இங்கே போய் அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் போட வேணாம், இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு திருப்பி 500 ரூபாயும் பே பண்ண வேணாம், டைரெக்டாக ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்கள் query கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நம்புகிறேன். didn't get OBC NCL certificate, இது தமிழ்நாடை சேர்ந்த query இல்லை. didn't get OBC NCL certificate, want to convert in general counseling. in case நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் இந்த செஷன் நடத்துகிறோம், நீங்கள் இந்த பர்டிகுலர் பார்ட்டை கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணுறோம், பட் இக்னோர் பண்ணிக்கோங்க. இது ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஓபிசி என்சிஎல் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் கிடைக்கலனா ஏஐ ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது? 14th வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது இல்லையா? 14th ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் பேஜ்லே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, லாகின் பண்ணி கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து ஓடிபி எல்லாம் கொடுத்து சைன் அப்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜ்லே கேட்டகரி ஓபிசின்னு இருக்கும். அதை ட்ராப் டவுன் எடுத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வரும். உங்களுக்கு ஜென்ரலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஓபிசிலேருந்து ஜென்ரலுக்கு மூவ் பண்ணுறங்க. 50% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அந்த 127 கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருந்தால் தான், மார்க்ஸுக்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள். சாரி, என்ன 50%ங்கிறது என்ன மார்க்ஸ்? 192 மார்க்ஸ் இல்லையா? இப்போ 192 மார்க்ஸுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஓபிசி டு ஜென்ரல்னு மாற்றினீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஜென்ரல் கேட்டகரி சீட் மட்டும்தான் காமிக்கும், அது மட்டும்தான் அலாட் ஆகும். உங்கள் ஓபிசி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ வேறு எந்த queries-ம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ஸை ஜாயின் பண்ணுங்கள். அதனோட லிங்க்ஸ் இருக்குது. டெலிகிராம் குரூப்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். வேறு ஏதாவது queries இருந்துச்சுனாலும், டாக்குமெண்ட் ரிலேட்டட் queries எதுனாலும் எங்களுக்கு இந்த நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக டெலிகிராம் குரூப்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டும் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.